Taste the Daily. தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதோடு போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவின் இல்லம் அருகே உள்ள தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதை அவர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலைகளை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டின் கேட் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். கொங்கலாபுரத்தில் ராஜாமணி என்பவரது வீட்டில் கேட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் கதறி எழுந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட மேட்டூர் நகராட்சியில் கழிவுநீர் வாகனம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேட்டூர் நகராட்சிக்கு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் உறிஞ்சும் 2 வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வாகனத்தை இயக்கவும் பராமரிக்கவும் பணியாளர்கள் இதுவரை நியமிக்கப்படாததால் வாகனங்கள் நகராட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய முறையில் கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். டிட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையின் போது வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழி இல்லாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அழுகி வீணாகும் நிலையில் உள்ளதாகவும் பூச்சி தாக்குதல் இருப்பதால் உரம் வாங்கக்கூட பணம் இல்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதாகவும் ஆனால் இதுவரை ₹1 கூட வரவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாத்தீங்கன்னா கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. கணக்கெடுப்புங்கிறது 24ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டே முறையிட்டோம். அவங்க அப்ப சொன்னது என்னன்னா உங்களுக்கு அதிவிரைவில் வரவு வைக்கப்படும் அவங்க அக்கௌண்ட்லன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ₹1 யாருக்கு வரவு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு தேதி 27 தேதி ஆயிட்டு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இந்த விவசாயிகளுக்கு இதை நம்பி இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும். ஏன்னா உரம் வாங்கணும். பூச்சி தாக்குதல் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இருக்கு. ₹1 பணம் இல்லாம விவசாயிகளை தவிச்சு விடுது இந்த அரசும் இந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை மக்கள் புறக்கணித்ததால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதோடு தூய்மை பணியாளர், செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை இன்னலுக்கு ஆளாக்கி வருவதை கண்டிக்கும் வகையில் முகாமை புறக்கணித்து பெரும்பாலான மக்கள் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டினர். இதனால் காலிச்சேர்களுக்கு முன்னால் திமுகவினர் உரையாற்றும் நிலை ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோழி தீவனம் ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநரும் சாலையில் சென்ற பெண்ணும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ஆந்திராவில் இருந்து கோழி தீவனம் ஏற்றிச் சென்ற லாரி சைனகுண்டா பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநரும் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற பெண்ணும் உயிரிழந்தனர். சென்னை பூந்தமல்லியில் சாலையோரம் நின்றிருந்த வேன் மீது 2 சக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோழி ஏற்றி வந்த லோடு வேன் மீது எதிர்பாராத விதமாக 2 சக்கர வாகனம் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் நிர்மல் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். விபத்திற்கு காரணமான வேன் ஓட்டுநர் பிடிபட்ட நிலையில் விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வேகத்தடை மற்றும் எச்சரிக்கை பலகை அமைக்க தவறியதே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பணச்சீட்டு நடத்தி மோசடி செய்த பெண்ணிடம் இருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டனர். மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த காளீஸ்வரி என்பவரிடம் ஏராளமான பொதுமக்கள் மாத சீட்டிற்கு பணம் செலுத்திய நிலையில் 1 வருடம் கழித்து பணம் தராததால் அப்பெண்ணின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் அப்பெண்ணை காவல் நிலையம் அழைத்துச் சென்றதை அடுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தங்கள் பணத்தை மீட்டு தருமாறு வலியுறுத்தினர்.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் சேதமடைந்த மின்கம்பத்தால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மூர்த்தி நகரின் பிரதான பகுதியில் சிமெண்ட்டுகள் பகிர்ந்தும் விரிசல் விழுந்தும் எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் மின்கம்பம் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் மின்வாரியத்தினர் மின்கம்பத்தை மாற்றவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அசம்பாவிதம் எதுவும் நடைபெறும் முன் அந்த மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடியாத அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மனைவியை உயிரோடு எரித்து கொன்றதோடு தடுக்க வந்த மகளையும் தீயில் தள்ளிய கணவனின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் வெங்கடேஷ் என்பவர் தனது மனைவியிடம் ஏற்பட்ட தகராறில் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். அப்போது தனது தாயை காப்பாற்ற முயன்ற சிறுமியையும் வெங்கடேஷ் தீயில் தள்ளியதாக கூறப்படுகிறது. பலத்த தீக்காயங்களுடன் அப்பெண் உயிரிழந்த நிலையில் அவரது மகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தப்பியோடிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் நீண்ட நேரம் வரிசையில் நின்று தஞ்சை பெருவுடையாரை பலரும் சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற காலங்களில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அதிக போக்குவரத்து காவலர்களை நிறுத்தி வாகன நெரிசலை சீரமைக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். சென்னை தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை பகுதியில் உள்ள ஏரி முழுவதும் ஆகாய தாமரையால் மூடப்பட்டுள்ளதால் ஏரி மாசடைவதோடு உயிரினங்களும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆகாய தாமரைகள் அகற்றப்படாததால் நீரோட்டம் தடைப்பட்டு பல பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவும் ஆகாய தாமரைகள் அகற்றப்படுவது அவசியம் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வாழை மரம் நடும் போராட்டம் நடைபெற்றது. வால்பாறையில் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் கேரளா மற்றும் மலையின் பிரதான பகுதிகளை இணைக்கும் சோலையார் எஸ்டேட் சாலையும் மிக மோசமாக காணப்படுகிறது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களுக்கு ஆதரவாக அதிமுக பாசறை மாவட்ட இணைச் செயலாளர் சலாவுதீன் தலைமையில் அதிமுகவினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை முடிச்சூரில் உள்ள ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் உள்ள ஓய்வறைகள் ஆவடி பெட்டாலியன் காவலர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் ஆம்னி பேருந்து ஊழியர்கள் அவதியடைந்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தின் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடம் முடிச்சூர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஓய்வறைகளை ஆவடி பெட்டாலியன் காவலர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதோடு உணவகங்களும் மூடப்பட்டுள்ளதால் வெளியில் சமைத்து உண்ணும் நிலைக்கு ஆம்னி பேருந்து ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் திட்டமிடல் இன்மையால் ஆம்னி பேருந்து ஊழியர்கள் ஓய்வெடுக்க இடமின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம்களில் திருத்த படிவம் வழங்கப்படாததால் வாக்காளர்கள் வேதனையடைந்தனர். நாங்குடி கிராமத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி சிறப்பு முகாமில் தனது மகனின் பெயரில் உள்ள இனிஷியல் குளறுபடியை சரி செய்ய திருத்த படிவம் கேட்டதற்கு அதிகாரி படிவம் இல்லை என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதேபோன்று பல முகாம்களில் திருத்த படிவங்களை வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தல பாம்பெல்லாம் எங்களுக்கு கொடுக்கவில்லை, சேர்க்குற பாம்பு மட்டும் தான் வந்திருக்கு, நீங்கள் அப்புறம் ஒரு நாளைக்கு வாங்க வந்தால் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து வேலைக்கு போயிருக்கிறோம், இந்த வேலையை போட்டுட்டு ஓடியாந்தோம். இதேமாதிரிலாம் எங்கள் காட்டுமன்னார் தொகுதியில் இதேமாதிரி பிரச்சனை லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கிறது. இதேமாரி சரியான பாம்பு கொடுத்துலாம் ஓட்டு என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம். இதுவே இப்படி தவிர்க்கப்படுறாங்களே, என்ன அந்த அரசு இந்த சரியான நடவடிக்கை எடுக்காத இதே மாதிரி எங்களெல்லாம் அலைய விடுறாங்க.